சேர்த்திடுவோம். இருளின் ஆட்சி மறைந்ததே, புதிய நாளும் மலர்ந்ததே. புது எண்ணத்துடன் பிடம் வருகின்றோம். நல்லறிவனவர் பலி செலுத்திடுவோம். நம் இதயங்களை ஒன்று சேர்த்திடுவோம். இருளின் ஆட்சி மறைந்ததே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று மரியாளின் துயரங்களை நினைவு கூறுகின்றது திருச்சபை. அந்த வகையில் சிமியோன் மரியாளை நோக்கி கூறியதை நினைத்து பார்ப்போம். இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். உமது உள்ளத்தை ஓர் வாள் ஊடுருவி பாயுமென்று. மரியாள் தன்னுடைய வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்தாள். அனைத்தும் மீட்பு திட்டத்துக்கு உதவிகளாக இருந்தன. நாமும் நம்முடைய வாழ்வில் படுகின்ற துன்பங்கள் வேதனைகளோடாக நமக்கு விடுதலை உண்டு, மகிமை உண்டு, வெற்றி உண்டு என்பதை நினைத்தவர்களாக இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளை தூயமலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா பெல்ல இறைவன் நம்பி திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்டவும் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிருந்த அன்புறவும் திருவிழமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக உம்மோடு தூயாவியாரன் ஒன்றை பிளறைவனாய் என்னிடம் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 7 தொடக்கம் 9 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒரு போதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே.
உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு புரளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, நான் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்று, என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுது. ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். அம்மா, இவரே உம் மகன், இவரே உம் தாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்னையைப் போலன்றே ஒரு தெய்வம் இல்லை. அவளுடைய அடி தொழாத மனிதர் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. தாய் மரியாள் நம் எல்லோருக்கும் தாய். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது யோவான் சீடரை பார்த்து, இதோ உம் தாய் என்றும், மரியாளை பார்த்து, இதோ உம் மகன் என்றும் கூறி உலகமாந்தர் அனைவருக்கும் தாயாக மரியாளை ஒப்படைக்கிறார். மரியாள் பிறப்பு தொடக்கம் ஒரு விசேட தன்மை வாய்ந்த பெண்மணியாக கருதப்படுகின்றாள். சுவக்கியின் அன்னம்மாளுக்கு மகளாக ஜென்ம பாவக்கரை அற்றவளாக பிறக்கின்றாள். அதன் பிற்பாடு அவளுக்கு இயேசுவை உட்பவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அவள் இறை திட்டம் இது என நினைத்து ஏற்றுக்கொள்கின்றாள். இயேசுடைய வளர்ப்பு பணியில் கூட இருக்கின்றாள். தன்னுடைய வாழ்வில் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் குறித்து சிந்திக்கின்றாள். சிலுவை அடியில் கூட இயேசுனுடைய மாபெரும் வேதனைகளையும் துன்பங்களையும் பார்த்து கலக்கமடைகின்றாள். இருப்பினும் இது கடவுள் திருவிழம் என்பதை உணர்ந்தவளாக செயல்படுகின்றாள். அதனால்தான் மரியாளுக்கு கடவுள்
பரலோக பூலோக அரசி என்கின்ற முடியை சூட்டி வைத்திருக்கின்றார். நாம் மரியன்னையின் பிள்ளைகளாக வாழ்கின்றோம். நம்முடைய வாழ்வில் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதையும் இன்றைய விழா நமக்கு நினைவூட்டுகின்றது. வாழ்வின் வித்தான விந்தைகளை நன்றி விதைகளாக தரணியில் முளைத்தாள். கருவின் போதே கரையென்றும் படியாத இறைமகளாய் அழைப்பு பெற்றவள் மாமரி. அருளுரை மரியே என்று அன்று வானுதுதரால் வாழ்த்து பெற்ற அழகின் முழுமையானவள். அனைத்து அருள்வளங்களோடும் அழகில் மிளிர்பவள். ஆதவனை ஆடையாய் அணிந்த சுடரொளி. படைப்புகளிலே ஜென்ம பாவம் அறியாதவள். சாலமோனின் எழினிகளைப் போல் அழகு வாய்ந்தவள் அன்னி மாமரி. காண்போரை கவர்ந்தெழுக்கும் காந்த சக்தி. மரகதம் சூடிய வானவில் போன்ற அரியணை. மாந்தரை காத்திடும் ஒரு உன்னத ஓவியம். தவறிய மாந்தரை வென்றெடுக்க இறைவன் சுவக்கியின் அன்னம்மாள் கருவறையில் வரையப்பட்ட வண்ண ஓவியம் மரியா. நமது பார்வைகள் பொலிவு பெற, எண்ணங்கள் ஏற்றம் பெற, அன்னையின் வழி தூயதாக்கிட நம் சிந்தையில் ஏற்போம். பாமரின் பாதம் சேருவோம். அன்று வானுதுதரின் வார்த்தைகளை அப்படி ஆகட்டும் என்று தாழ்ந்து ஏற்றவள் நற்செய்தியின் முதல் சீடத்தியாக யூதேயா மலைநாட்டிற்கு கடந்து சென்றாள். மனிதநேயம் நிரம்பியவள். அருள் ஊற்றாகி முழுமையாக திகழ்ந்தாள். அன்பின் நிறைகுடமவள். பிறர் குறை நீக்கும் மணிமகுடம். கருணையின் ஊற்றாகவும் இருக்கின்றாள். மீட்பின் அருட்கொடைகளால் நிரப்பப்பட்டவள். அவளுடைய வாழ்வு முழுவதும் அருள் நிறைந்ததாகவே காணப்பட்டது. அன்னையினுடைய ஆசீரை நாமும் பெற்று வாழ்ந்திட அன்னை ஊடாக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். நாங்கள் அடைகின்ற துன்பங்களும் துயரங்களும் நிரந்தரமாக இல்லாமல் அவை தற்காலிகமாயிருந்து நம்மை மீட்பின் பாதையில் வெற்றியின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று. ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதும் மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறை பெற்றுள்ள அன்னியாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலிப்பொருட்களையும் உமது பேரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அறம் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணனாம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததால்
உமது இரக்கப் பெருக்கு எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை பான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமணை காலத்தும் மகிழ்கின்றன. அவருடைய எங்களுக்குடையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மை இறைஞ்சி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகியமுடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தர்ம அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்ற மக்கோழியும் தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் இது நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுகவளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவரைகளும் ஒக்கொந்தரை வாழ்ந்த புனித நினைவுடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து ஏத்தும் வரமரல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். முதிரைக்கு துதுவியான எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் நிலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்திரளுக்கு விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் வரும் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நெறியான மீட்பினருடைய ஆழங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாளின் பாடுகளை நினைவுகூரும் நாங்கள் கிறிஸ்து திருவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.